ஹலோ நண்பர்களே! இன்னைக்கு காணொளியில என்ன பார்க்க போறோம்னா, சுவையான புதினா சட்னி சூப்பரா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த புதினா சட்னி வந்து பார்த்தீங்கன்னா, தோசை, இட்லி, சாதத்துக்கும் பெசஞ்சு சாப்பிடலாங்க. சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாடா ஸ்வீவி. இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, புதினா சட்னியை செஞ்சு தோசைக்கு தொட்டு சூப்பராக சாப்பிட போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்கலாம். இந்த புதினா சட்னி வந்து பார்த்தீங்கன்னா தோசை, இட்லி, சாதத்தை கூட பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு சூப்பரான இருக்கும். நிச்சயம் இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு சட்னி. இது வந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி வச்சுருக்கேன். கறிவேப்பிலையில் ஒரு 4 இனுக்கு வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸில் இருக்கிற இந்த மிளகாயை வந்து ஒரு 4 வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு இன்ச்சு வந்து இஞ்சி வச்சுருக்கேன் கட் பண்ணி. 6 பல்லு பூண்டு வச்சுருக்கேன். இது தவிர வந்து ஒரு கட்டு நம்ம புதினா வந்து கடையில் வாங்கிட்டு வந்து இலையை மட்டும் கிளி வச்சுருக்கோம். 2 வரமிளகாயை இந்த மாதிரி வச்சுருக்கோம் தாளிப்பு பண்ணுறதுக்கு. அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் வச்சுருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம இந்த சட்னி செய்யறதுக்கு வந்து தேங்காய் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால வந்து வேர்க்கடலையை வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் வச்சு சூப்பராக இன்னைக்கு செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சாச்சு. கடாயில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து நாம் வச்சுருக்கிற இந்த உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூனும் உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூனும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதுலேயே கொஞ்சம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துடலாம். இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு 6-7 பல்லு பூண்டை சேர்த்துடலாம். உரிச்சு வச்சிருக்கிற பூண்டை சேர்த்தாச்சு. 1 இன்ச்சு இஞ்சியை வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற இந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வச்சிருக்கோம். இதையும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த புதினா இலைகளை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து மணத்துக்காக நம்ம இந்த கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இதுலேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு 5 மினிட்ஸ் ஆற வைப்போம். வதக்கின புதினா எல்லாமே வந்து நல்லா ஆறி போச்சு. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் இதை நம்ம போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இந்த மாதிரி வேர்க்கடலை எடுத்துங்க. மூடி அப்படியே அரைச்சிடுவோம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ இந்த சட்னி வந்து இதில் மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக அரைச்சாச்சு.
தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து சாதத்துக்கு இதை பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கம்மியாக தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி விட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டாச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். இதுலேயே வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 2 வரமிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த புதினா சட்னியில் வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம். வழியா சுவையான புதினா சட்னி செஞ்சுட்டேங்க. இப்போ வந்து தோசையை ஊற்றி வச்சு ரெண்டுத்தையும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இந்த புதினா சட்னி வந்து தோசைக்கு மட்டும் இல்லாத இட்லி, அதுக்கப்புறம் வந்து ரைஸு, அதாவது சாதத்தை கூட பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்குங்க. வாரத்துக்கு ஒரு முறை புதினா சட்னி செஞ்சு சாப்பிட்டா உடம்பு குளிர்ச்சி, அது மட்டும் இல்லாத சுவையாகவும், நல்ல சாப்பாடு குறைவா சாப்பிட்றவங்களும் நல்லா சாப்பிடுவாங்கங்க. லைட்டாக உரமாக அப்படியே எண்ணெய் விட்டுக்குவோம். எண்ணெய் விட்டு அழகாக இப்படி பண்ணி விடுங்க. இப்படி பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பிடிக்காது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க. சிம்பிள். அழகாக தோசையை சுட்டாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக சூப்பராக செஞ்சிட்டோம் புதினா சட்னியும் தோசையும். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், தோசை சூப்பராக சுட்டு வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி வந்து புதினா சட்னியும் சூப்பராக செஞ்சு வச்சுருக்கோம். இதை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. வெங்காயத்தை வதக்கி அதில் வந்து கொஞ்சமாக கடலை பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் போட்டு அதுலேயே புதினா இலையை நல்லா வதக்கி அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க அந்த நிலக்கடலையை போட்டு மிக்சியில் அரைச்சி அதை செப்பரேட்டாக தாளித்து சாப்பிட சொல்ல அட்ட சூப்பராக இருக்குங்க. நிச்சயம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.